வாரத்தின் முதல் நாளில் தேவனை தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் சத்தியத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இன்னொரு பகுதியை நாம் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையாய் இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த வேத வாக்கியத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த வார்த்தையை சொன்னது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிருக்காரு, இந்த வார்த்தையை அவர் தான் சொல்லிக்கிறார். நல்லா கவனிங்க. 3ஆம் வசனத்துல அந்த கடைசி பகுதியை பாருங்க. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்டதுன்னா அவரே சொல்றாரு, அது நித்தியமான ராஜ்யம். உலகத்தில் இன்றைக்கு ராஜாக்கள்லாம் யாருமே கிடையாது. இன்னைக்கு உலக நாடுகளில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி, பிரதமர் இப்படிதான் என்ன செய்யறாங்கன்னா இந்த உலகத்தை என்ன பண்றாங்கன்னா ஆளுகை செய்யறாங்க. இந்த ஆளுகை செய்யறவங்க யாருடைய அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருக்காங்கன்னா தேவனுடைய அதிகாரத்துக்கு தான் அவங்க கீழ்பட்டிருக்கிறாங்க. உலகத்திலே எந்த இடத்துல எந்த ராஜாக்கள் அதாவது அதிகாரிகள் ஏற்படுத்தப்பட்டாலும் அவங்களாம் யாருக்கு கீழே இருக்கிறாங்கன்னா தேவனாகிய கர்த்தருக்கு கீழே தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, தேவன் தான் நம்மை ஆளுகை செய்கிறார், இந்த தேசத்தை உலகத்தை அவர்தான் ஆளுகை செய்கிறார் என்பது யாருக்கு தெரியாது? ஆளக்கூடிய ராஜாக்களுக்கு தெரியாது. பாபிலோன் ராஜா தேவனை பற்றி நன்றாகவே உணர்ந்திருந்தார். உணர்ந்ததுனாலதான் அவர் சொல்றாரு, அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். பாருங்க, பாபிலோன் ராஜா சர்வ சாதாரணமான ராஜா எல்லாம் கிடையாது. உலகத்தை கட்டி ஆண்ட ஒரு ராஜா. அவ்வளவு வல்லமை, அவ்வளவு அதிகாரத்தை தேவன் என்ன பண்ணியிருந்தாருங்க, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தேவன் கொடுத்திருந்தார். ஒரு நேரத்துல தேவனுக்கு மகிமை செலுத்தாம அந்த மகிமை தனக்கு அவர் எடுத்துக்கொண்டதுனால அவர் மனுஷன் என்ன செய்யப்பட்டார்னா தள்ளப்பட்டு 7 காலங்கள் கடந்து போக மட்டும் அவர் எதை மேய்ந்தார்? புல்ல மேய்ற. அதுக்கப்புறம் தான் அவர் ராஜ்யம் திரும்பி வந்தப்பதான் அவர் சொன்னாரு, ராஜ்யத்தை யார் ராஜ்யத்தில் ஆளுகை பண்றது? தேவன் தான் ராஜ்யத்தில் ஆளுகை பண்றார். அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? நித்திய ராஜ்யம். இந்த அறிக்கை பண்ணது யாருன்னா நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணிக்கிறாரு, அறிக்கை பண்ணார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் வந்தாரு. அதுக்கப்புறம் அவருடைய பேரன் ஆட்சிக்கு வர்றார். அவருடைய ஆட்சியில தான் செவுத்துல ஒரு கையுறுப்பு எழுது. என்ன எழுது நம்ம பார்க்கலாம். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24-28 வரைக்கும். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமாம் என்றான். யாருடைய நாட்கள் நடந்தது? நேபுகாத்நேச்சருடைய பேரனுடைய நாட்கள்ல இது நடக்குது. அவர் தான் ராஜ்யபாரத்தில் இருக்கிறார். யார் ராஜ்யபாரத்தில் இருக்கிறது? பாபிலோன்ல பேரன் ஆட்சியில் இருக்கிறார். அந்த நேரத்துல ஒரு விருந்து பண்றாரு. அப்படி விருந்து பண்ணுகின்ற பொழுது செவுத்துல அந்த கையுறுப்பு என்ன ஆகுதுங்க, எழுது இல்லைங்களா? தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பாருங்க. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். அவருடைய பேர் என்ன பேரு? பெல்சாசார். கொலை செய்யப்பட்ட பேர் என்ன பேருங்க? பெல்சாசார். யார் இவரு? எரேமியா புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்க. அவனுடைய தேசத்து காலம் வருகிற வரையிலும் சகல ஜாதிகளையும் அவனையும் அவனுடைய புத்திர பௌத்திரரையும் சேவிப்பார்கள். பாபிலோன் ராஜாவை பத்தி தான் பேசுறார். யாரை சேவிப்பாங்கன்னா இஸ்ரவேலர்கள் நேபுகாத்நேச்சரையும் சேவிப்பாங்க, அவனுடைய புத்திரனையும் சேவிப்பாங்க, அவனுடைய பௌத்திரனையும் சேவிப்பாங்க. பௌத்திரனா யாரு? தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டி கொண்டான். பெல்சாத்சார் என்ன செய்யப்படுறாரு? கொலை செய்யப்படுறார். அந்த ராத்திரியில கொலை செய்யப்பட்டார். தேவன் ஏன் அவர் கொண்டு போறணும்? காரணம் என்ன?
பாபிலோன் ராஜாவாகி நேபுகாத் நேச்சர் தெளிவா சொன்னாரு, தேவனுடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவர் தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? அவர் தான் ஆளுகை செய்யறார். யார் மூலமா ஆளுகை செய்யறாரு? ராஜாக்கள் மூலமா என்ன பண்றாருங்க? அவர் ஆளுகை செய்யறார். நேபுகாத் நேச்சர் மூலமா ஆளுகை செய்யறார். அப்படி என்றால் நேபுகாத் நேச்சருடைய பேரன் பெல்சாத்சார் ஏன் கொலை செய்யப்பட்டார்? தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பெல்சாத்சார் என்ன பண்றாருன்னா, பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து பண்றார். என்ன பண்றாருங்க? ஒரு பெரிய விருந்து பண்றார். விருந்து பண்ணும்போது திராட்சை ரசம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? எல்லாருமே குடிச்சிட்டு இருக்கிறாங்க. 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்படி திராட்சை ரசம் குடிக்கும் போது அவருக்கு ஒரு எண்ணம் உண்டாது. என்ன எண்ணம் உண்டாச்சுன்னா, நீ இப்போ என்ன செய்யுங்க, தேவாலயத்து பாத்திரங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்ற. இந்த தேவாலயத்து பாத்திரங்கள்லாம் எப்ப கொண்டு போகப்பட்டதுன்னா, பாபிலோன் ராஜா எருசலேமை பிடிக்கிறப்ப, தேவாலயத்தை அழித்து போட்டப்ப எல்லாம் எங்க கொண்டு போகப்பட்டது? பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டது. பாபிலோன் ராஜா என்ன செய்யறாரு? பத்திரமா வச்சுக்கிறார். யார்? நேபுகாத் நேச்சர் வச்சுக்கிறார். இந்த பெல்சாத்சார் என்ன பண்ணாருன்னா, அந்த பாத்திரத்தை எல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பாத்திரத்துல எதை ஊத்துறாரு? திராட்சரசம். திராட்சரசத்தை ஊத்தி அவரும் அவருடைய மனைவிகளும் அவருடைய பிரபுக்களும் அவருடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். நல்லா கவனிங்க, இவர் எதுக்காக இப்படி செய்யறாரு? தேவனுடைய பாத்திரத்துல மதுவை ஊற்றி திராட்சரசத்தை ஊத்தி என்ன பண்றாருங்க? என்ன பெருமை அவருக்கு? நான் யாரு? ஒரு தேவனுடைய பாத்திரத்துல குடிக்கிறாருன்னா அவர் தன் என்னவா நினைச்சுக்கிறாரு? என்கிட்ட என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கிறது, என்ன எது ஒன்றையுமே செய்ய முடியும்னு நினைக்கிறார். அப்பதான் அந்த செவுத்துல என்ன எழுதுங்க, ஒரு கையிருப்பு தோண்டி என்ன பண்ணுதுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடக்குது. தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை, தேவனுடைய பாத்திரத்துல குடிக்கிறது என்னங்க? பெரிய அக்கிரமம். அதோடு மாத்திரமல்ல, இவங்க யாரை புகழ்றாங்க? மரமும் மண்ணும் கல்லுமான தேவர்கள் என்ன செய்யறாங்க? அப்போ இவருடைய இருதயத்தில் இருப்பது என்ன? இதுக்கெல்லாம் காரணம் எது? மரமும் கல்லும் மண்ணுமான இந்த தெய்வங்கள். அப்படி புகழ்றான். தேவன் தான் தேசத்துல ஆளுகை, தேசத்துல அவர் தான் ஆளுகை செய்யறாரு. உலகம் எங்கும் ஆளுகை செய்கிறார் என்பதை யாரும் பதிவு பண்ணியிருக்கிறது? இவருடைய தாத்தா பதிவு பண்ணிக்கிறார். தேவன் தான் ஆளுகை செய்யறாரு. ஆனா இவர் யார புகழ்றாருங்க? விக்கிரகங்களை. கையிருப்பு எழுது பாருங்க 5ஆம் வசனத்துல, அந்நேரத்திலே மனுஷ கைவர்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரண்மனை சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். விளக்கு இங்க இருக்குது, இந்த வெளிச்சம் எங்க அடிக்குதுங்க? சவுத்துல அடிக்குது. அது சாந்து பூசப்பட்ட சுவர். அந்த சுவர்ல ஒரு கையிருப்பு தோண்டி என்ன செய்யுதுங்க? சில எழுத்துக்களை எழுதுது. பாருங்க, இந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. ஒரு பெரிய அற்புதங்கள், பெரிய அதிசயங்கள் அங்க நிகழுது. வெறும் கையிருப்பை மாத்திரம் அவங்க பாக்குறான். ஒரு கை தோன்றி அப்படி எழுதுது. அதை பார்த்தோன்னே ராஜாவின் முகம் என்ன ஆயிடுச்சுங்க? வேறுபட்டது. தானியேல் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று, இடுப்பு செத்து போச்சுன்னு தெரியுங்களா? நிக்க அவரால் முடியல. கால் ரெண்டு அப்படி கடன்னு நடுங்குது. எழுத்து என்ன எழுத்துது? அந்த எழுத்த புரியல. என்ன எழுத்துலயே புரியல. இந்த எழுதின எழுத்தை ஒருத்தன் வாசித்த அர்த்தம் சொன்னானா அவனுக்கு இந்த வெகுமதி கிடைக்கும். அவர் என்ன பண்றாருங்க? ராஜ்யம் எங்கும் அறிக்கை பண்ற. நிறைய ஜோசியக்காரங்க வர்றாங்க, சூனியக்காரங்க வர்றாங்க, இந்த எழுத்தை பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து யார் வர்றாங்க? ராஜாத்தி வர்றாங்க. இவனு என்ன செய்யாத, கவலைப்படாத. நம்முடைய தேசத்துல இதற்கு அர்த்தம் சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார். யார் அவரு? தானியேல். அவர் என்ன செய்வார்? அர்த்தம் சொல்றார் இல்லைங்களா?
சரி, நேபுகாத் நேச்சர் ஏன் தள்ளப்பட்டார்? ஏன் ராஜ்யபாரத்திலிருந்து ஏன் தள்ளப்பட்டார் நேபுகாத் நேச்சர்? காரணம் என்ன? ஆளுகை செய்யறவங்க இன்னைக்கு எப்படி நினைக்கிறாங்கன்னா, எல்லாமே நான் தான் நினைக்கிறான். என்னாலதான் தேசம் எங்கும் என்னால எல்லாத்தையும் செய்ய முடியும்னு நினைக்கிறான். நான் நினைச்சேன்னா எது வேணாலும் சாதிப்பேன்னு நினைக்கிறான். மேல ஒருத்தர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாருங்க, ராஜாதி ராஜாவாக அவர் என்ன செய்யறாரு? ஆளுகை செய்யறாரு. பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் ஒரு அதிபதி இருக்கிறார். அவர் யாருங்க? கிறிஸ்து. என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம தான் தேசத்தை என்ன செய்யறோம்? வழி நடத்துறோம், நம்ம வைக்கிறதான் சட்டம்னு நினைக்கிறான். நேபுகாத் நேச்சர் அப்படிதான் நினைச்சார். தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. ராஜாவே, உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சருக்கு ராஜ்யத்தையும் மகத்துவத்தையும் கனத்தையும் மகிமையும் கொடுத்தார். யார்கிட்ட சொல்றாரு? பெல்சாசார்ட்ட. யார் சொல்றது? தானியேல் சொல்றாரு. நீ முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், நான் இதுக்கு அர்த்தம் சொல்றேன். முதல்ல நீ என்ன செய்யணும்? ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நேபுகாத் நேச்சருக்கு கனத்தையும் மகிமையும் மகத்துவத்தையும் கொடுத்தது யாரு? பரலோகத்தின் உன்னதமான தேவன். அது முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். இரண்டாவது, அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாசைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். எப்படி இருந்தாங்க எல்லாருமே? இப்படிப்பட்ட மகத்துவத்தை தேவன் யார் கொடுத்திருந்தாருங்க? நேபுகாத் நேச்சருக்கு. எல்லாருமே அவருக்கு பயந்திருந்தாங்க. எல்லாம் அவரை பார்த்தாலே நடுங்கினாங்க. நேபுகாத் நேச்சர் நினைச்சிருப்பாரு, ஓ நமக்கு தான் அவங்க என்ன செய்யறாங்க, நம்முடைய அதிகாரத்தை பயப்படுறாங்கன்னு அவரு நினைச்சிருப்பாரு. ஆனால் அந்த அதிகாரத்தையும் மகத்துவத்தையும் கொடுத்தது யாரு? உன்னதமான தேவன். நேபுகாத் நேச்சருக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துக்கிறார் பாருங்க. அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடு வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். நேபுகாத் நேச்சர் அப்படிதான் இருந்தார் இல்லைங்களா? நேபுகாத் நேச்சருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்னன்னா, ஒருத்தன் தாழ்த்தப்பட்டிருக்கானா அவர் என்ன செய்ய முடியுங்க? உயர்த்த முடியும். ஒருத்தன் உயர்த்தப்பட்டிருக்கானா அவனை தாழ்த்த முடியும். முடியுமா? முடியாதுங்களா? தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை யார் கொடுத்திருந்த? மகத்துவத்தை நேபுகாத் நேச்சருக்கு என்ன பண்ணியிருந்தாரு? கொடுத்திருந்தார். ஆனா அவர் என்ன நினைச்சாரு? அடுத்த வசனத்துல, அவருடைய இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினாலே கடினப்பட்ட போது அவர் தமது சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார், அவருடைய மகிமை அவரை விட்டு. நேபுகாத் நேச்சர் ஏன் சிங்காசனத்திலிருந்து தள்ளப்பட்டார்? காரணம் என்ன? இருதயம் மேட்டிமையாகி அவருடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போது. இன்னைக்கு ராஜாக்கள் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. இருதயம் என்ன ஆயிருதுங்க? மேட்டிமையாயிரு. எப்படி இருக்கிறாங்க? கர்வம். ரொம்ப திமிரா இருக்காங்க இல்லைங்களா ராஜாக்கள்லாம்? நேபுகாத் நேச்சர் அப்படிதான் இருந்தார் இல்லைங்களா? அவர் என்ன பண்ணப்பட்டாருன்னா, மனுஷருந்து அவர் என்ன செய்யப்பட்டார்? தள்ளப்பட்டு மனுஷ இருதயம் அவர்கிட்ட தேவன் எடுத்துட்டு எந்த இருதயத்தை கொடுத்தாரு? மிருக இருதயத்தை கொடுத்துட்டார். மிருக இருதயத்தை கொடுத்ததுனால அவர் மாட்டை போல என்ன செய்யறாருங்க? புல்லை மேய்கிறார். பாருங்க 21ஆம் வசனத்துல அந்த கடைசி பகுதியை பாருங்க. உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரி ஆக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே. அவர் என்ன உணர்ந்துக்கணும்? நேபுகாத் நேச்சர் என்ன உணர்ந்துக்கணும்? உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் என்ன செய்யறாரு? ஆளுகை செய்கிறார். அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, எல்லாமே நான் செஞ்சதுன்னு. என்ன பண்ணாரு? என்ன சொன்னாரு? எல்லாமே நான் செஞ்சது, எல்லாமே நான் உருவாக்குனது. அந்த வார்த்தையர் வாயில் இருக்கும் போதே தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? மனுஷர்ல இருந்து கர்வம், வசனத்தை வாசிக்கிறோம், பெருமை, மேட்டிமை, பெருமை. என்னைக்கு ஒருவன் கர்வத்தினாலே மேட்டுமையினாலே தன்னை உயர்த்திக்கிறானோ அவன் என்ன செய்யப்படுவான்? தள்ளப்பட்டிருக்கான்.
இது எல்லா ராஜ்யத்திலுமே நடந்திருக்குது. பாபிலோன் ராஜ்யத்தில் மாத்திரமல்ல, மேதிய பெர்சிய ராஜ்யத்தில் நடந்திருக்கிறது, கிரேக்க சாம்ராஜ்யத்தில் நடந்திருக்கிறது, ரோம சாம்ராஜ்யத்தில் நடந்திருக்கிறது. யாரெல்லாம் தங்களை கடவுளுக்கு மேலாக உயர்த்தி கொள்றாங்களோ அவங்கள என்ன செய்யதான் படுவாங்க? தள்ளப்படுவாங்க. நான் தான் தேவன், நான் தான் கடவுள், அப்படி யாரெல்லாம் தங்களை நினைச்சுக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யப்படுவாங்க? தள்ளப்படுவார். ஏன் நேபுகாத் நேச்சருடைய பேரன் பெல்சாசாரியன் தள்ளப்பட்டார்? அவரே சொல்லுவார் பாருங்க, தானியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய குமாரனாகிய பெல்சாசார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல். நேபுகாத் நேச்சருக்கு என்ன சம்பவித்தது என்பது யாருக்கு தெரியும்? பேரனுக்கு தெரியும், பெல்சாசாருக்கு தெரியும். பாருங்க, எல்லாமே அவங்க இதுல என்ன செய்யப்படுங்க? பதிவு பண்ணப்படும் இல்லைங்களா? பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய நிகழ்வுகள் எல்லாமே எதுல பதிவு பண்ணப்படும்? அவங்களுடைய புஸ்தகங்கள்ல பதிவு பண்ணப்படும். அப்ப இவையெல்லாம் அறிந்திருந்தும் நீ என்ன செய்யல? தாழ்த்தவில்லை. 23ஆம் வசனம் பாருங்க. பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை யாருக்கு விரோதமா உயர்த்திக்கிறாரு? பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக என்ன பண்ணிக்காருங்க? உயர்த்திட்டாரு. தன்னை தேவனாக காண்பிக்க என்ன செய்யறாரு? அவர் முயற்சி பண்றாரு. அப்ப தானியேல் சொல்றாரு பாருங்க, 23ஆம் வசனத்துல அந்த கடைசி பகுதியை பாருங்க. எதுவும் அன்றி தம்முடைய கையில் உமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும். பூமியில எந்த மனுஷன் இருந்தாலும் அவனுக்கு என்ன இருக்குங்க? சுவாசம் என்பது இருக்கும். யாரெல்லாம் நாசியில சுவாசிக்கிறாங்களோ இயேசு கிறிஸ்துவை தவிர எல்லாருமே யாருதான்? எல்லாமே மண்ணுதான். கடவுளா இருக்க முடியுமா? தேவனாக இருக்க முடியுமா? இயேசு கிறிஸ்துவை தவிர பூமியில நாசியில சுவாசிக்கிற யார் ஒருவரும் எது ஒன்றும் என்னதான்? எல்லாமே மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டதான். யாரும் வானத்திலிருந்து குதிக்கல. ஆயன் கர்ப்பத்துல பிறந்து தேவனாக இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் யாரு? கிறிஸ்து மாத்திரம். அவர் சொல்றார் பாருங்க, தம்முடைய கையில் முது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் முது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும். யார் அவங்க மகிமைப்படுத்திக்கணும்? ஏன்னா அந்த ராஜ்யத்துல உட்கார வச்சதே தேவன் தான். தேவனை மகிமைப்படுத்திக்கணும். ஆனா எதை மகிமைப்படுத்துறாங்க? காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகுந்தி. இதுக்கு என்ன கிடையாதுங்க? அது காணவும் செய்யாது, கேளவும் செய்யாது, உணரவும் செய்யாது. அப்படிப்பட்ட ஒன்று நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? மகிமை செலுத்துகிறீங்க. தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20-21 பாருங்க. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் சோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். தேவன் எப்படிப்பட்டவர்? காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். அவர் சொல்ல பாருங்க, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ராஜாவை ஏற்படுத்துறது யாரு? ராஜாக்களை தள்ளுறது யாரு? தேவன் தான் அதை செய்யற. இது தானியேல் புஸ்தகத்தோடு முடிஞ்சு போச்சா? உலகம் அழிகிற வரைக்கும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர் யார்? தேவன் தான் ஏற்படுத்துற. ஆனால் மேல ஆளக்கூடியவங்களுக்கு அதெல்லாம் தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தேவன் தான் என்னை உட்கார வச்சுக்கிறாரு அப்படிங்கிறது தெரியுமா? தெரியாது. தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தை அவங்க கையில கொடுத்துக்கிறாருன்னா அவங்க என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். நன்மைக்கு ஏதுவாக ஆளுகை செய்ய வேண்டும். தீமையானவர்களை தண்டிக்கணுங்க. தீமைக்கு என்ன ஆகக்கூடாதுங்க? உடன்படக்கூடாது. அக்கிரமத்துக்கு என்ன செய்யக்கூடாது? உடன்படக்கூடாது. தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். யாரை உட்கார வைக்கணும், யாரை தூக்கிறேன்னு தேவனுக்கு தெரியுமா? நிச்சயமாக தேவனுக்கு தெரியும். அப்ப நேபுகாத் நேச்சருடைய பேரனாகிய பெல்சாசார் அவருடைய வழியை நம்ம பார்க்கும்போது தேவனுக்கு விரோதமாக இருந்தது. தேவனை மகிமைப்படுத்தாம, ராஜ்யத்தில் உட்கார வைத்த தேவனை மகிமைப்படுத்தாம உயிரில்லாத ஒன்றை என்ன செய்யறாருங்க? அவரு மகிமைப்படுத்திட்டு இருக்கிறார். தானியேல் புஸ்தகம்
4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் பாருங்க. உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்களுடைய பேரில் கடந்து போக வேண்டும். நேபுகாத்நேச்சர் என்ன உணர்ந்துக்கணும்? உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்பதை நீ என்ன செய்யணும்? உணர்ந்து கொள்ள வேண்டும். அது வரைக்கும் உமது மேல என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, உமது என்ன வரும்னா 7 காலங்கள் கடந்து போக வேண்டும். மனுஷிலிருந்து அவர் தள்ளப்படுறாரு. 7 காலங்கள் என்ன ஆகுதுங்க? கடந்து போகும். கடந்து போனதுக்கு அப்புறம் 34ஆம் வசனத்துல, அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். அப்ப அவர் உணர்ந்துகிறார், மனுஷருடைய ராஜ்யத்துல தேவன் தான் ஆளுகை செய்கிறார் என்பதை நேபுகாத்நேச்சர் உணர்ந்து கொண்ட போது அவர் சொல்ல பாருங்க, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக. அவருடைய ராஜ்யம் தான் தலைமுறை தலைமுறைக்கு அவர் ராஜ்யம் என்னைக்கும் என்ன இருக்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றும் இல்லை என்று எண்ணப்படுகிறார்கள். 35ஆம் வசனத்துல, அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை. தேவனை மிஞ்சி யார் என்ன செய்ய முடியாதுங்க. வானத்தையும் பூமியும் எல்லாத்தையும் நடத்துறது யாரு? வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துறது யாரு? வானத்தின் சேனை நடத்துங்க, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் தான் நடத்துறார். பூமியின் குடிகள் எல்லாத்தையும் என்ன பண்றாருங்க? அவர் தான் நடத்துறார். அந்த புத்தி அவருக்கு திரும்பி வந்த போது மறுபடியும் அவர் என்ன செய்யப்பட்டாருங்க? ராஜ்யபாரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கப்பட்டார். சங்கீதம் 2ஆம் சங்கீதத்துல 2ஆம் சங்கீதம் தீர்க்கமா சொல்லப்பட்டிருக்கு, பூமியின் ராஜாக்கள் எப்போதும் யார்தான் எதிர்த்து நிற்பாங்க? கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் எப்போதும் எதிர்த்து நின்றுகிட்டே இருப்பாங்க. அப்படி சட்டத்திட்டங்களை கொஞ்சம் கூட என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. இருந்தாலும் கூட தேவன் என்ன செய்யறார்? அவங்கள ராஜாவாக ஏற்படுத்துறார். தேசத்தை ஆளும்படியாக என்ன செய்யறாருங்க? ஏற்படுத்துறார். நான் கடவுள் என்று எவன் ஒருவன் சொல்கிறானோ அவனுடைய அழிவு என்ன ஆகுது? ஆரம்பமாயிடுச்சுன்னு அர்த்தம். நேபுகாத்நேச்சருடைய பேரனாகிய பெல்சாசார் தன்னை என்ன சொல்லிக்கிட்டாரு? செய்கையின் மூலமாக, நான் கடவுளுக்கு சமமானவன். அன்று ராத்திரி என்ன செய்யப்பட்டாருங்க? அவரு கொலை செய்யப்பட்டார். அன்று ராத்திரியில ராஜ்யபாரம் யார் கைக்கு வந்துருச்சு? மேதினாகிய தரியோட கையில் நினைச்சுங்க, ராஜ்யபாரம் வந்துருச்சு. பாருங்க, அப்படி கை காலம் நடுங்குது. சுவத்துல அந்த கையிருப்பு எழுதி இருக்குது. என்ன தெரியல, என்ன அதுல என்ன எழுதப்பட்டிருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. தானியேல் என்ன செய்யறாருங்க? வர்றாரு, அந்த கையிருப்புக்கு அவர் பதில் சொல்றாரு பாருங்க. அதுக்கு அர்த்தம் சொல்றாரு பாருங்க. அந்த கையிருப்பு எழுதப்பட்ட அந்த கையிருப்பை வாசித்து அர்த்தம் சொல்றாரு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, தானியேல் 5:24, அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கல் உப்பார்சின் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டிட்டு அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? மெனேன்னு என்ன அர்த்தம்? தேவன் உன் ராஜ்யத்திற்கு மண்டிட்டு, கீழே விழுந்துருவேன்றார், மண்டி போட்டுருவேன்றார். மண்டிட்டு உன் ராஜ்யத்திற்கு என்ன ஆயிடுச்சு பாருங்க, முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுத்தப்பட்டு. ஆளுகை செய்யறாங்கன்னா தேவன் தராசுல நிறுத்து பார்க்கிறார், இவங்களுடைய ஆளுகை சரியா இருக்கான்னு. குறைய காணப்பட்டாங்கன்னா என்ன ஆவாங்க? ராஜ்யபாரத்தை தேவன் தள்ளி விட்டுருவாரு. தராசுல நிறுத்தப்பட்டு பார்க்கிறாரு, என்ன ஆயிடுச்சு பாருங்க, குறைய காணப்பட்டான் என்றும் பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்ஷியருக்கும் கொடுக்கப்பட்டது என்று அர்த்தமா? மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின், ராஜ்யம் என்ன செய்யப்படும்? பிரிக்கப்படும். அது யார் கொடுக்கப்படும்? மேதியர்களுக்கும் பெர்ஷியர்களுக்கும் கொடுக்கப்படும். பாபிலோன் அழிந்து போனதற்கு இது மாத்திரம் காரணம் அல்ல. ஏசாயா புஸ்தகம் 47ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. கல்தேயரின் குமார்த்தியே, நீ அந்தகாரத்துக்குள் பிரவேசித்து மௌனமாய் உட்காரு, இனி நீ ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. என்ன சொல்றாரு?
ராஜ்யங்களின் நாயகி என்று அழைக்கப்படுவதில்லை. என்ன காரணம்? நான் என் ஜனத்தின் மேல் கடும் கோபம் அடைந்து என் சுதந்திரத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்யறாருன்னா பாபிலோன் ராஜாவுடைய கையில ஒப்பு கொடுக்கிறார். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? நீ அவர்கள் மேல் இரக்கம் வையாமல் முதிர் வயது உள்ளவர்கள் மேல் உன் நுகத்தை பாரமாக்கி. தேவன் ராஜ்ய பாரத்தை கொடுத்துக்கிறான்னா ஜனங்கள் மேல அவங்க என்ன வைக்கணும்? இறக்கம் வைக்கணும் இல்லைங்களா? அவங்க என்ன வைக்கல? இறக்கம் வைக்கல. என்ன சொன்னாங்கன்னா, என்றென்றைக்கும் நாயகியா இருப்பேன் என்று சொல்லி இந்த காரியங்கள் இதுவரைக்கும் உன் மனதிலே வையாமலும் அதன் முடிவை நினையாமலும் போனார். நினைச்சு கூட நீ பார்க்கல. இப்பெல்லாம் ஆளுகை செய்யறோமே, இவ்வளவு கடினமா ஜனங்களை உபத்திரப்படுத்துறோமே, இவ்வளவு கொடுமையை ஆட்சி பண்றோமே, நீ நினைக்கவே இல்லை. எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாருங்க. 8ஆம் வசனத்துல, இப்பொழுதும் சுக செல்வியே, விசாரம் இல்லாமல் வாழ்கிறவளே, நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை, நான் விதவையாவதும் இல்லை, நான் சந்தான சேதத்தை அறிவதும் இல்லை என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவளே, நான் சொல்லுகிறதை என்னை தவிர வேற யாருமே கிடையாது. என்ன சொல்றாங்க? என்னை தவிர யாருமே இல்லை. 10ஆம் வசனம் பாருங்க, இன்னும் தெளிவா சொல்றாரு பாருங்க. உன் துன்மார்க்கத்திலே நீ திட நம்பிக்கையா இருந்து என்னை பகைக்கிறவர் ஒருவரும் இல்லை என்கிறாய். உன் ஞானமும் உன் அறிவுமே உன்னை கெடுத்தது. நான் தான், என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று உன் இருதயத்தில் என்ன சொல்லிக்கிறாங்க? எனக்கு என்ன இருக்கு? ஞானம் இருக்கு, அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கள் தங்களை என்ன பண்ணிக்கிறாங்க? கெடுத்துக்கிறாங்க. என்னை தவிர ஒருவரும் இல்லைன்னு சொல்றான். தேவன் சொன்னாரு, ஆகையால் தீங்கு உன்மேல் வரும், அது எங்கே இருந்து உதித்தது என்று நீ அறியாய். விக்கினம் உன்மேல் வரும், நீ அதை நிவர்த்தி ஆக்க மாட்டாய். நீ அறியாதபடிக்கு சடுதியாய் உண்டாகும் பால் கடிப்பு உன்மேல் வரும். திடீர்னு உனக்கு என்ன வரும்னா அழிவு வரும். தேவன் ஜனங்களை ஒப்பு கொடுத்துக்கிறார்னா ஆளக்கூடியவங்க எப்படி ஆளணும்? இரக்கத்தோடு ஆளணும் இல்லைங்களா? துன்மார்க்கமா ஆண்டா தேவன் பார்க்கும்போது என்ன ஆகாருங்க? எரிச்சல் அடைகிறார் இல்லைங்களா? கோபம் அடைகிறார். அதுவும் இல்லாம துன்மார்க்கமா ஆளுகை செய்யறாங்க. அதுவும் இல்லாம என்ன பண்ணிக்காங்க தெரியுங்களா? 12ஆம் வசனத்துல, உன் சிறு வயது முதல் பிரயாசப்பட்டு பழகி வருகிற உன் ஸ்தம்பன வித்தைகளையும். என்ன வித்தைங்க? ஸ்தம்பன நிறைய வித்தையெல்லாம் இப்ப பாக்குறோம் இல்லைங்களா? ஆட்சியில ஸ்தம்பன ஜனங்களை மயக்குவதற்காக என்ன செய்யறதுங்க? ஸ்தம்பன வித்தைகளையும். ஆச்சரிய பாருங்க, உன் திரளான சூனியங்களையும் நீ அனுசரித்து நில், அவைகளால் உனக்கு என்ன கிடையாதுன்னா பிரயோஜனம் உண்டோ பார்ப்போம் அப்படின்ற. 13ஆம் வசனத்துல, உன் திரளான யோசனைகளினால் நீ இளைத்து போனாய். இப்பொழுது ஜோசியரும் நட்சத்திரம் பார்க்கிறவர்களும் அமாவாசை கணிக்கிறவர்களும் எழும்பி உனக்கு நேரடியவைகளை உனக்கு விலக்கி. ஜோசியம் பார்த்துக்கிறாங்க, நட்சத்திரம் பார்த்துக்கிறாங்க, அமாவாசை எல்லாம் கணிச்சுக்கிறான். தேவன் சொல்றாரு, உனக்கு வரப்போகிற அழிவிலிருந்து என்ன செய்யட்டும்? அவங்க தப்பிக்கட்டும். நீ சிறு வயது முதல் நீ பிரயாசப்பட்டு எவருடன் வியாபாரம் பண்ணினாயோ அவர்களும் அப்படியே இருப்பார்கள். அவரவர் தங்கள் போக்கிலே போய் அலைவார்கள், உன்னை ரட்சிப்பார் இல்லை. பாபிலோன் தேசத்தை ரட்சிக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டான். யாரோடலாம் வியாபாரம் பண்ணாங்களோ எல்லாரும் அவங்களை என்ன செஞ்சிருவாங்க? கைவிட்டுருவாங்க. அவன் என்ன செய்ய மாட்டாங்க? உன்னை ரட்சிக்க மாட்டாங்க. தேசத்தை ஆளக்கூடியவர்கள் நிறைய காரியங்கள் என்ன செய்யணுங்க பாருங்க. மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? பைபிள் படிக்க வேண்டியது இல்லை, மனசாட்சின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? கொடுமையை ஆட்சி பண்ணக்கூடாது இல்லைங்களா? ஒருத்தன் நீதி உள்ளவன் இருக்கான், ஒருத்தன் அநியாயம் பண்றவன் இருக்கான். அநியாயம் பண்றவன் நீதி உள்ளவனை கொலை பண்றான். அப்ப அநியாயம் பண்றவனை தனக்காக என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்க சேர்த்துக்கிறான். நீ ரொம்ப நல்லவன், அவன் தான் ரொம்ப கெட்டவன். யார் நல்லவன்? கொலை பண்ணவன் நல்லவன், செத்து போனவன் யாரு? கெட்டவன். அப்படி செய்யக்கூடாது இல்லைங்களா? பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் யாருடைய சாயல இருக்கான்? தேவனுடைய சாயல தான் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான். இவங்க என்ன செய்யறாங்க? கொலை செய்யறாங்க. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாருன்னா அசிரியர்கிட்ட ஒப்பு கொடுத்தார். அசிரியர் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்தையும் நாங்க தான் பிடிச்சோம், எல்லாத்தையும் நாங்க தான் பிடிச்சோம், நாங்க வாயில கை வச்சுட்டா கூட ஒரு குருவி கூட கீச்சுன்னு கத்தாது அப்படின்னு சொன்னாங்க.
தேவன் அவங்களை அழிக்கிறதுக்கு யார் அனுப்புனாரு? பாபிலோனில் அனுப்பி விட்டார். தேவன் சொன்னாரு, என் கணத்தில் என்னுடைய கையில் இருக்கிற சினத்தின் தண்டாயுதம், நான் ஒன்ன வச்சுதான் யாரை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன்? துன்மார்க்கமான ஜனங்களை அழிச்சிட்டு இருக்கிறேன். ஜனங்களை சூறையாடுவதற்காக தான் யாரை ஏற்படுத்துறேன்னா அசிரியாவை ஏற்படுத்துறேன். நீங்க படிக்கணும், ஏசாயா 10ஆம் அதிகாரத்தை போய் படிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்கள அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவன் யாருக்கு ஒப்பு கொடுத்தார்? ஜனங்களை சூறையாடட்டும், கொள்ளையடிக்கணும்னு ஒப்பு கொடுத்தா இவங்க நினைக்கிறாங்க அசிரியர்கள் அவங்கள கொலை பண்ணி போட்டுறணும், எல்லாத்தையும் கொண்டு போட்டு நாசமாகும்னு நினைக்கிறாங்க. தேவன் யாரை எலும்ப பண்றாருங்க? பாபிலோனில் எலும்ப பண்ணி அசிரியாவை என்ன பண்ணிட்டாரு? அழிச்சு போட்டாரு. இருதயத்தின் மேட்டிமை யாருக்கு இருந்தது? அசிரியர்களுக்கு. தேவன் அசிரியர்களுக்கு அவர் தீர்ப்பை எழுதினார். அப்போ ஒரு ராஜ்யத்தை அழிப்பதற்கு தேவன் இன்னொரு ராஜ்யத்தை எலும்ப பண்றார். அந்த ராஜ்யத்தை அழிப்பதற்கு இன்னொரு ராஜ்யத்தை என்ன செய்யறாருங்க? தேவன் எலும்ப பண்றார். ஜனங்களை நீதியாக ஆட்சி செய்வார்கள் என்று சொன்னால் தேவன் அந்த ராஜ்யத்தை என்ன செய்வாரு? ஒரு ஆட்சி பண்ணுவார். ராஜாக்கள் யாருடைய கரங்கள் இருக்காங்க? தேவனுடைய கரங்கள் இருக்கிறான். அவங்க நீதியான காரியங்கள் என்ன பண்ணணுங்க? செய்யணும். அவங்க நீதியான காரியங்களை செய்கின்ற பொழுது தேவனது ஆட்சியாளர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பார். ஜனங்களை ஆசீர்வதிப்பார். ஜனங்கள் தேவன் நோக்கி கூக்குள் இட்டாங்கன்னா தேவன் சும்மா இருப்பாரு? ஒருத்தன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்கறான். சாயந்தரத்துல அவனுடைய கூலியை கொடுக்கணும். சாயந்தரத்துல கூலியை கொடுக்காம அந்த எஜமான் கூலி கொடுக்கலன்னு சொன்னா இந்த வேலை செய்த அந்த கூலிக்காரன் தேவன்கிட்ட முறையிட்டா தேவன் சொல்ல நான் கேட்காம விட மாட்டேங்கிற. ஜனங்கள் எல்லோரும் கூக்குரல் இடுறாங்கன்னா தேவன் கேட்பார? கேட்க மாட்டாரு. கேட்டார். துன்மார்க்கமான ஆட்சி. தேவன் தாழ்த்தி போட்டார் இல்லைங்களா? பெல்சாசாரை அழித்து போட்டு கொன்று போட்டு யார் ஏற்படுத்துறாருங்க? மேதிய பெருசுகளை ஏற்படுத்துற. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும். தேவன் என்ன சொல்றாரு? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். சத்தியத்தை யாராவது மாற்ற முடியுமா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகளை உடையவராக இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் திறவுகளை உடையவர் யாரு? இயேசு கிறிஸ்து. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் யாரு? இயேசு கிறிஸ்து. தேவன் தம்முடைய ராஜ்யத்தில் அவர் என்ன செய்யறாருங்க? ஆளுகை செஞ்சிட்டு இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளுக்கு அவங்க என்ன செய்யணும்? தேவன் மனசாட்சின்னு கொடுத்துக்காரு இல்லைங்களா? மனசாட்சியின்படியாக அவங்க ஆட்சி செய்யணும் இல்லைங்களா? ஆளக்கூடியவங்க. சரி, நாம் என்ன செய்யறது? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும் பாருங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க, விண்ணப்பம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேண்டுதல் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் என்ன பண்ணுங்க. 2ஆம் வசனம் பாருங்க. நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படி செய்யணும்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் என்ன செய்யணும்? என்ன பண்ணுங்க? எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல். பயபக்தியோடு தேவனை தொழுது கொள்ளணும். நல்லொழுக்கத்தோடு தேவன் என்ன செய்யணுங்க? தொழுது கொள்ளணும்னா நம்ம அமைதலா ஜீவனம் பண்ணணும்னு சொன்னா யாருக்காக ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாருக்காக நம்ம என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். நல்லாட்சியை அமையும்படியாக என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம ஆளக்கூடிய அதிகாரிகளுக்காக என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணணும். நீங்க 3ஆம் வசனம் பாருங்க. நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும். ஏன் ராஜாக்களுக்காக ஜெபம் பண்ணணும்? நாம் அமைதல் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணணும். அதுக்காக ஜெபம் பண்ணணும் இல்லைங்களா? ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியவர் யார்? தேவன் தான் ஏற்படுத்துறார். இந்த ராஜ்யத்தை தேவன் இப்ப நடைபெறக்கூடிய ராஜ்யத்தை தேவன் வச்சிருந்தாலும் நம்ம யாருக்கு தான் செவி கொடுக்கணும்? அவங்களுக்கு தான் செவி கொடுக்கணும். இன்னொரு ராஜ்யத்தை தேவன் ஏற்படுத்துறாருன்னா, இன்னொரு ராஜாக்களை தேவன் ஏற்படுத்துறா யார் தான் செவி கொடுக்கணும்?
அந்த ராஜாக்களுக்கு தான் செவி கொடுக்கணும். அவர்களுக்காக தொடர்ந்து நாம் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா ராஜா கூட இருந்து எப்ப வேணாலும் மாறும். அவர்கள் நல்லாட்சி செய்யும்படியாக தொடர்ந்து என்ன பண்ணணும்? நம்முடைய வேலை அதுதான். மேல தேவன் யாரை கொண்டு வந்து வைக்க போறான்னு நமக்கு என்ன ஆகாதுங்க, தெரியாது. அது தேவனுடைய திட்டத்துல இருக்கும். பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்கள் துன்மார்க்கமா நடக்கும்போது தேவன் என்ன செஞ்சிருவாருங்க? துன்மார்க்குடைய கையில ஒப்பு கொடுத்துருவார். அவங்கள போட்டு பாடா படுத்துவாங்க. தேவன் நோக்கி முறையிடும் போது தேவன் யாரை எலும்ப பண்ணுவாரு? நியாயாதிபதியை எலும்ப பண்ணுவார். அதுக்கப்புறம் 40 வருஷம் எப்படி இருப்பாங்க? நல்லா இருப்பாங்க. மறுபடியும் தேவன் விரோதமா பாவம் பண்ணுவாங்க. தேவன் என்ன செய்வாரு? ஒரு துன்மார்க்க எலும்பு பண்ணி என்ன செய்வாருங்க? ஒப்பு கொடுத்துருவார். தொடர்ந்து உலகம் உண்டானது முதற்கொண்டு தொடர்ந்து இது நடந்து வந்துகிட்டே இருக்குது. அப்ப நல்லாட்சி அமையும்படியாக நாம் என்ன செய்யணும்? தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். தேவன் ஏற்படுத்துவார். ஆனா நாமும் என்ன செய்யணுங்க? தேவனிடத்துல வேண்டுதல், ஜெபம், விண்ணப்பம் எல்லாமே பண்ண. இந்த தேவனுடைய வார்த்தை கேட்டதாங்க உங்கள் ஊரில் தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார்.